நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் புத்தகம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அனகாவூர் ஒன்றியம் மேல்நெமிலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள 45 மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியை தேன்மொழி புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சுற்றுச்சூழல், நுண்கலை உள்ளிட்ட பல்வேறு மாணவர் மன்றங்கள் தொடங்கப்பட்டன. மன்றங்களின் செயலாளர்களாக ஆசிரியர்கள் நாகலட்சுமி, பிருந்தா, பிரியதர்ஷினி, அருள்மொழி, ஞானரத்தினம், தமிழரசி, தனலட்சுமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். அவர்களை தலைமை ஆசிரியர் இனிகோ எட்வர்ட் ராஜா, உதவி தலைமை ஆசிரியர் விஜயரங்கன் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தினர். தொகுதியில் நரிக்குறவர்களின் வீடு தேடிச் சென்று வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் TRP ராஜா வழங்கினார். உடன் கலெக்டர் மோகனச்சந்திரன் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பங்காரு தெரு சென்னை நடுநிலைப் பள்ளியில் சிங்கார சென்னை 2.0 திட்டநிதியின் கீழ் ரூபாய் 2.47 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, சில்வர் குடிநீர் குடுவை மற்றும் இனிப்பு வழங்கினார். திருநெல்வேலி பேட்டையில் நடந்த விழாவில் சிறந்த விழிப்புணர்வு குறும்படத்துக்கான விருதை பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர்கள் பெற்றனர். லயோலா கல்லூரியில் ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்று அந்த கல்லூரியிலேயே உதவி பேராசிரியையாக நியமிக்கப்பட்டுள்ள திருநங்கை ஜென்சி நேற்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உடன் லயோலா கல்லூரி ஆங்கிலத்துறை தலைவர் மேரி வித்யா பொற்செல்வி உள்ளார். மன்னார்குடி தொகுதியில் நரிக்குறவர்களின் வீடு தேடிச் சென்று வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் TRP ராஜா வழங்கினார். உடன் கலெக்டர் மோகனச்சந்திரன் உள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 100 நாள் வேலை வழங்க கோரி ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த கோவிந்தமங்கலம் கிராம மக்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடந்த மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்திரமேரூர் MLA சுந்தர் பரிசுகள் மற்றும் நற்சான்றுகளை வழங்கினார். மதுரை மாவட்ட புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ள பிரவீன்குமார் தற்போதைய மதுரை கலெக்டர் சங்கீதா சமூக நலத்துறை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். குடியாத்தம் அருகே மகாதேவ மலையில் பிரதிஷ்டை செய்வதற்காக சேலத்தில் 18 அடி உயர பஞ்சலோக நடராஜர் சிலை மற்றும் சிவகாமி அம்மன், பெருமாள், விநாயகர், முருகர் உள்பட 19 பஞ்சலோக சுவாமி சிலைகள் வடிவமைக்கப்பட்டன. அந்த சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அனுப்பி வைக்கப்பட்டன. ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் ரூபாய் 2,79,59,000 மதிப்பீட்டில் 7 புதிய திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் மதிவேந்தன் அடிக்கல் நாட்டினார். ஒடகத்தூரில் புதிய பேருந்து வழித்தட தொடக்க விழா. வேலூர் ஜூன் 24. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி ஒடகத்தூர் பேருந்து நிலையத்தில் ஒடகத்தூர் முதல் ஆம்பூர் வரை இயங்கும் புதிய பேருந்து வழித்தட தொடக்க விழா நடந்தது. விழாவில் திமுக வேலூர் மாவட்ட செயலாளர் AP நந்தகுமார், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து புதிய பேருந்து வழித்தடத்தில் இயங்கும் பேருந்தை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் மு. பாபு, பேரூராட்சி செயலாளர் பெருமாள் ராஜா, ஒன்றிய குழு பெருந்தலைவர் C. பாஸ்கரன், பேரூராட்சி தலைவர், ஒன்றிய கவுன்சிலர்கள் N. பிரகாஷ், KS. கணபதி, பொதுக்குழு உறுப்பினர் C. மணிமாறன் மற்றும் திமுக நிர்வாகிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
ஜூன் 24 புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாள் நிறைவு நாளை முன்னிட்டு விடியல் விருந்து நடந்தது. வேந்தன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாள் நிறைவு நாளை முன்னிட்டு விடியல் விருந்து நிகழ்விற்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் தலைமையேற்று 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இட்லி, பொங்கல், கேசரி, வடை போன்ற சுவை மிகுந்த காலை சிற்றுண்டி பலகாரங்களை பொதுமக்களுக்கு அமைச்சர் எஸ். ரகுபதி வழங்கினார். பாமக, திமுக, காங்கிரஸ், வணிகர் மற்றும் யாதவ சங்கங்கள், சமத்துவ மக்கள் கட்சி என மாற்று அமைப்புகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாற்று கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வேலூரில் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். இதையொட்டி மருத்துவமனையில் நடக்கும் பணிகளை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அருகில் கலெக்டர் சுப்புலட்சுமி, எம்எல்ஏக்கள் உள்ளனர். திருநெல்வேலி ராஜவல்லிபுரம் செப்பரை அழகிய கூத்தர் கோவில் ஆணி திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்தது. பின்னர் சுவாமிக்கு தீபாராதனை நடந்தது. சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியை லதாவுக்கு அன்பு தமிழச்சி விருதை நம் பாரத சேவை தலைவர் பாலசரவணன், சினிமா இயக்குனர் பேரரசு, நடிகை வினோதினி வழங்கினர். நீலகிரி மாவட்ட அளவில் ஆன ஹாக்கி போட்டி மஞ்சத்தலா அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.